ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 to 5 நான் உங்களுக்கு ஃபோன் பேசுகிறதாக சொல்லியிருந்தேன். அதாவது நம்பர் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த டைம் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டே. அதாவது அன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஒரு செகண்ட் கூட கேப் இல்லை, அந்தளவுக்கு ஃபோன் நிறைய பேர் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இனிமேல் இந்த வாழ்நாள் பூராமே அந்த 3 to 5 அந்த 2 மணி நேரம் என்னோடய அன்பு சகோதரிகளான உங்களுக்கும் தையல் கலையில் சார்ந்த எல்லா நண்பர்களுக்காகவும், அது தவிர்த்து எல்லாருக்குமே உங்கள் எல்லாட்டையும் பேசுறதுக்காகவே அந்த 2 மணி நேரம் நான் ஒதுக்கியிருக்கேன். உங்கள் எல்லாட்டையும் அந்த நேரம் பேசி என்னோடய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துவேன். நீங்களும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அந்த தையல் தொழிலை சார்ந்த வரைக்கும் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு தெரியாத விஷயத்துங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்காக கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்த வாரமே நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ வந்து போன வாரம் வந்து முதல் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் அளவு எடுத்து மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு கட் பண்ணி தச்சு என்னோடய ஒய்ஃப் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க எந்தளவுக்கு ஃபிட்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்க. இப்போ 2வது வீடியோ போன வாரம் வந்து 3 to 5 நிறைய பேர் ஃபோன் போட்டு பேசுனீங்க இல்லையா, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்க வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்திருக்காங்க. அவங்களும் எனக்கு சகோதரி தான், இருந்தாலும் என்னோட பெரியவங்க இல்லையா, அதனால் அம்மான்னு சொல்கிறேன். அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய கையால் ஒரு சாரீ எடுத்து கொடுத்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி அவங்களுக்கு ப்ளவுஸு நான் தச்சே கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கலாமா? இப்போ அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு அம்மா வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது போன வாரம் நிறைய பேர் ஃபோன் பேசினாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து வர சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கலாமா? வாங்கம்மா. அவங்க ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. அப்புறம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்கிட்ட வந்துடுங்க. யூடியூப்பில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது நீங்கள் சட்டையை வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து பயிற்சி பண்ணி காமிக்கிறீங்க. அது வந்து தெளிவாக தெரியுது. அது இந்த வீடியோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதா? கண்டிப்பாக யூஸ் ஆகுது. நாங்களுக்கு தைக்க ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணுறீங்களா? எதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கா? சூப்பராக வருது. நல்லா வந்திருக்கா? அதை விட நீங்கள் வந்து தைக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி தரீங்க. அதுவே வந்து நெஜ பேத்துக்கு வந்து நிறைய நல்லா தெளிவாக தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நான் ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகுது நீங்களே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்களே என்னை பார்க்குறதுக்கு. நீங்களும் அருப்புக்கோட்டைக்கு தானம்மா? பக்கத்தில் தான் இருக்கீங்களா? உங்கள் பேர்? நான் உங்கள் பேரே கேட்கல. வெட்ரிசியா. உங்கள் பேருமா? சரி. நான் எல்லாருமே சகோதரி தான் சொல்லுவேன். அவங்க என்னோட பெரியவங்க தானே, அதனால் அம்மான்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்னை பார்க்க வந்ததுனால உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து நானே உங்கள் கண்ணு முன்னாடி வெட்டி உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை பூரா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அதை பூரா கிளியர் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வெட்டி இவங்களும் கிளாஸில் தான் இருக்காங்க. இவங்க தெரியல, என்னோடய ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க வந்து கிளாஸில் இருக்காங்க. அப்போ அந்த இது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அதாவது டவுட் வர்ற அளவுக்கு வந்து அப்படி இல்லை, நல்ல தெளிவாக இருக்குது. நல்ல தெளிவாகவும் சொல்லித்தரீங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதில் கண்டிப்பாக ஒரு யூஸான ஒரு மக்களாக மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம உங்களுக்கு அளவு எடுக்கிறேன். அளவு எடுத்துட்டு நம்ம கட்டிங் போகலாம். சரியா? சரி, இப்போ அம்மாவுக்கு வந்து நான் இப்போ அளவு எடுக்கிறேன். அந்த அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. நான் அளவு எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் பாருங்கள். கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 14 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்க ஆனால் அது எதுக்குமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஷோல்டர் அளவு எடுக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் கொஞ்சம் க்ளோஸ் நெக்கு கேட்பாங்க, இல்லைனா காலர் வச்சு நெக்கு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக மட்டும்தான் அந்த ஷோல்டர் அளவு எடுக்கிறது. அது அந்த டைம் பார்த்து நம்ம தனியாக எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது அதை சேர்த்து எடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த அளவு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இவங்களோட ஷோல்டர் அளவு வந்து நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். எழுதிக்கோங்க. 2 கை மேலே தூக்கிக்கோங்க. நல்லா மேலே தூக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, கரெக்டாக ஆம்கோல் கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு 35 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு டைட் போதுமா? அதாவது அவங்க எவ்வளோ டைட் போடுவாங்கங்கிறத கனெக்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. நல்லா கிச்சுன்னு போடுவாங்கன்னா நம்ம எந்தளவுக்கு இழுக்கணுமோ இழுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு போதுன்றாங்களா, 35 எடுத்திருக்கேன்.
அந்த 35ங்கிறதே அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே எடுக்கிறோம் இல்லையா, அப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 35 கை தூக்குங்க. இப்போ வந்து நான் இடுப்பு அளவு எடுக்கிறேன். இடுப்பில் வந்து கரெக்டாக 30 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இடுப்பளவு எடுக்கும்போது எனக்கு வந்து தோராயமாக கணக்கு தெரியும், அப்படி எடுத்துட்டேன். நீங்கள் இடுப்பளவு எடுக்கும்போது ப்ளவுஸ் அவங்க எவ்வளோ உயரம் போடுவாங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல கணக்கு பண்ணி இடுப்பளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இறக்கி எடுக்க கொஞ்சம் அளவு குறையும், சப்போஸ் ஏற்றி எடுத்திங்கன்னா அளவு கூடும். அதனால் அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ உயரம் போடுவாங்களோ அதை கணக்கு பண்ணி இடுப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் உயரம் எடுக்கிறேன். இவங்க ஹைட்டுக்கு வந்து நார்மலான ப்ளவுஸ், அதாவது 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தப்போம்ல, அதே 13.5 இன்ச்சு தான். இப்போ வந்து ஸ்லீவ் நான் எவ்வளோ எடுக்கிறேன். இவங்க 10 இன்ச்சு லென்த் உயரம் வச்சுருக்காங்க. நமக்கு கிளாத் பத்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். தேவையில்லாம் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம் இல்லையா. இப்போ 10 இன்ச்சு உயரம் ஸ்லீவ் லென்த் இருக்குது. இப்படி இவ்வளோ லூஸ் இருக்கட்டுமா? இருக்கட்டுமா. சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு. திரும்பிக்கோங்க. கை உயரம் 10 இன்ச்சு, சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு. அந்த 11ங்கிறது அவங்க கொஞ்சம் லூஸாக தான் ஃப்ரீயாக போடுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் 11.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பின் நெக் வந்து உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ இப்போ இருக்கிற அளவு இருக்குமா, அந்த நார்மல் நெக்கு தான், அதாவது 6 இன்ச்சு தான் இறக்கம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் 6 இன்ச்சு எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் 6 இன்ச்சு எல்லாருக்குமே கரெக்டாக சூட் ஆகிற அளவு தான். இவ்வளோ தான் ப்ளவுஸோட அளவு. இவ்வளோ தான் ஷோல்டர், செஸ்ட்டு, இடுப்பு, ஹைட்டு, ஸ்லீவோட சுற்றளவு. அந்த ஷோல்டர் அளவு வந்து தேவை கிடையாது. நம்ம அந்த க்ளோஸ் நெக்கு இல்லை காலர் நெக்கு தைக்கணும்னா மட்டும் அதை நம்ம எடுத்துக்கலாம். அளவு எடுத்துட்டிங்களா? நீங்கள் பார்த்துட்டீங்களா? அளவு பார்த்துட்டீங்களா? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டவுட்டு கேட்பீங்க, அதை எனக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. அதாவது பாடி சுற்றளவு எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஆம்கோல் கணக்கு பண்ணி தான் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது கிராஸோட அளவு எப்படி லூஸ் கரெக்டாக கிடைக்கும், நம்ம அந்த பாயிண்ட்டு கணக்கு பண்ணால் தானே உங்களுக்கு அந்த லூஸ் கரெக்டாக கிடைக்கும்னு கேட்குறீங்க இல்லையா. அந்த லூஸ் அந்த கிராஸோட அளவு நம்ம எடுக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த செஸ்ட் அந்த இது மேலே அந்த ஆம்கோல்லேருந்து டைட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த அளவு மட்டும் தான் நமக்கு கரெக்டாக தேவைப்படும். மற்றபடி பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கும்போது அதிலே உங்களுக்கு நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த உடம்புக்கு தேவையான லூஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அந்த கிராஸோட லூஸ் நம்ம தனியாக அளவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. நீங்கள் அந்த டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு அளவு எடுத்து தைக்கிறேன் இல்லையா, இதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்டிங் போகலாமா? நம்ம அளவு எடுத்துட்டோம், அந்த அளவு பிரகாரம் கட்டிங் போகலாம். இவங்களும் பார்க்க போகிறாங்க. சப்போஸ் இவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்குறீங்க, சரியா? என்ன டவுட்னாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சரி வாங்க. சரி, இப்போ லைனிங் வந்து 1 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் எடுத்துகிட்டு இப்போ கீழே நம்ம பட்டிக்கு மடித்து தைப்போம் இல்லையா, அதை எப்போயும் நம்ம 2 இன்ச்சு உள்ளே விட்டுக்கலாம். சப்போஸ் நமக்கு கிளாத்து பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். ஏன்னா இது லைனிங் கிளாத்து தானே. சாதா ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக 2 இன்ச்சு விட்டுக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. இவங்களுக்கு ஒயர் நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 13.5 கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு 13, அதாவது கீழே மடித்தது போக மேலே ரெடி அளவு. இப்போ ஷோல்டர் நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுறணும். அது நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனியாக விட்டுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் பிடிச்சா இது உள்ளே போயிடும் இல்லையா தையலுக்கு, அது இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ வந்து உள்ளே இருக்கிறத ரெடி அளவு 13 இன்ச் எடுத்திருக்கோம். இவங்களுக்கு எவ்வளோ பாடி சுற்றளவு எடுத்திருக்கோம்? 35. 35னா 35ல் பாதி எவ்வளோ? 17. 19 இன்ச்சு. 19 பேக் வந்து 19 எடுத்துக்கிறோம், ரைட்டா? கரெக்டாக கீழேருந்து இடுப்புலேருந்து 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஆம்கோல் எடுக்கிறதுக்காக. இவங்களுக்கு வந்து பேக்கு வந்து உயரம் வந்து 6 இன்ச்சு போதும் சொன்னாங்க இல்லையா, அந்த 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் வச்சுருக்கேன். ரொம்ப மேலே இருக்குமா? ஆமாம், இறக்கிடுவா. எவ்வளோ இருக்குது? 6 இன்ச்சு இருக்குது.
7 இன்ச் வைக்கட்டுமா? சரி 7 இன்ச் வைக்கிறேன். 7 இன்ச் எழுதிக்கோங்க. இப்போ கழுத்து வந்து இவங்களுக்கு நான் 3.5 இன்ச் வைக்கட்டுமா? இந்த 3.5 இன்ச் வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் உள்ளே அடிக்கிறேன். அதாவது 3.25 இன்ச்சு வந்து ரெடி அளவு தையலுக்கு சேர்த்து நான் இதை விட்டுருக்கேன். ஷோல்டர் வந்து 2. நீங்கள் ஷோல்டர் நல்லா அகலமாக போடுவீங்களா குறைச்சிக்கிறோம்? சரி எல்லாத்துக்கும் கீழே இறங்கி வருதா? சரி ரைட்டு. எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம 2 இன்ச்சே வச்சுக்கலாம் ஷோல்டரை. இது வந்து நம்ம அடித்து திருப்பணும்னா இதில் அப்படியே திருப்பிக்கலாம். இல்லை நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கணும்னா இதில் இது பண்ணிக்கிறணும். இப்போ ஆம்கோல் வரைகிறீங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இப்படி எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஒரே லைனாக அந்த மாதிரி போட்டுட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஒன்று தான். உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ 13 அந்த ஹைட் வந்து 8. ஆமாம் 13 வச்சா தானே 8 வைக்கணும். இப்போ 8 வைக்கிறேன். அது 14 இன்ச்சு வச்சுன்னா 8 வைக்கணும். இது ரெடி அளவு. இதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் வந்து நம்ம அந்த உள்ள தையல் விடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த ஆம்கோல் வந்து நமக்கு இப்போ இந்த இது எடுக்கிறோம் இல்லையா, பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லையா, இது நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ கீழே இறக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர்கிட்ட இழுத்து வரும் அந்த ஸ்லீவு. இந்த கொஞ்சம் சத்து இருந்தாங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே பார்த்து எடுத்திங்கன்னா கை வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும், கை வந்து தடியாக தெரியாமல் இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பேக் வெட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து 10 இன்ச் எடுத்திருந்தோமா, ஸ்லீவ் வந்து நீங்கள் உள்ளே மடித்து விட்றது, அதாவது லைனிங் கிளாத்து தானே, ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட போதும். 10 இன்ச் ஒயர் எடுத்துக்கோங்க. பத்து இன்ச் வந்து ரெடி அளவு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 1/4 இன்ச்சு பிடிச்சி தப்போம் இல்லையா, ஸ்லீவ் தப்போம் இல்லையா, அதுக்காக. அதை நீங்கள் 1/4 இன்ச்சில் நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ கை சுற்றளவு எவ்வளோ? 11. 11 அப்புறம் 5.75. அதே மாதிரி இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இது ரெடி அளவு. இந்த சுற்றளவு ரெடி அளவு கணக்கு பண்ணி 1 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா அந்த ஆம்கோலில் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ 10 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 10 இன்ச்சில் வந்து நம்ம 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆம்கோல் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த 3 இன்ச்சு இதுலேருந்து குறைச்சிக்கோங்க. 3 இன்ச்சு குறைச்சிருக்கோம். அதில் இருந்து 1 இன்ச்சு தள்ளி இந்த 3 இன்ச் வந்து ரெடி அளவுல இருந்து இது பண்ணணுமா? நீங்கள் வந்து அந்த இதை சேர்த்து எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் 3 இன்ச் வந்து ரெடி அளவு தான் வரணும். இது வந்து தனியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேட்காதீங்க, கேட்க மாட்டேங்க. அதாவது ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சு குறைச்சிக்கோங்க.
இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறோம். இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஷோல்டரில் வரைஞ்சிக்கோங்க, அப்படியே ஆம்கோலையும் வரைஞ்சிக்கோங்க. பேக்கோட ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த 1/2 இன்ச் விடுறது வந்து கிராஸ் கட்டிங்லேயும் விடணும், ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயும் விடணும். எல்லாத்துலேயுமே விடணும். ஏன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளடங்கி போயிடும் இல்லையா. இங்கேயே டாட் பிடிப்போம், இங்கேயே டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளடங்கி வந்துடும். அதுக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு. அப்போ இந்த இந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் டாட்டுக்காக விடுறீங்களா? ஆமாம், இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட் கரெக்டாக அது பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள அடைக்கி வந்துடும். முன்கழுத்து எவ்வளோ அளவு எடுத்திருந்தோம்? 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே கணக்கு பண்ணுங்க. சில பேர் 6 இன்ச்சு இப்படி வச்சு இந்த கிராஸில் இப்படி எடுப்பாங்க இல்லையா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த டேனிங் கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த கழுத்து வந்து ரவுண்டு நல்லா கிடைக்கும். பேக்கோட ஃப்ரண்ட் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, அப்படியே 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு அதில் மார்க் பண்ணிக்கோங்க. எழுதுன்னு எடுத்திருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து கிராஸ் வந்து நான் 13 இன்ச்சு நான் வைக்கிறேன். மொத்த அளவு கிராஸ் வந்து 13 தான், மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு. இப்போ இதில் வந்து 2 இன்ச்சு கிராஸில் நம்ம இதை எடுக்க போகிறோம். அந்த 2 இன்ச்சு கிராஸ் எடுக்கிறது உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா இந்த கோடு சும்மா இது வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். ஒரு கோடு போட்டுட்டு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் 1 இன்ச் வைக்கிறீங்களா, அது வந்து எதுக்கு? அதாவது பாயிண்ட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டால் கொஞ்சம் பாயிண்ட் அதிகம் கூர்மையாக இருக்கும். சப்போஸ் இதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்டோட அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அது நம்ம ஆள் அவங்க சத்தை பொறுத்து நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். மற்றபடி 2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும், நார்மலாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஷோல்டர் வந்து இறங்கிட்டு வருது, அந்த டவுட். அந்த ஷோல்டர் இறங்குறதுல இந்த சொல்கிறேங்க. இப்போ ஷோல்டர் இறங்குது சொல்கிறீங்க இல்லையா, சப்போஸ் ஏன்னா நிறைய பேர் தைக்கும்போது மெயினாக காரணமே அதுதான், அந்த ஷோல்டர் இறங்குறது தான் மெயின் பிரச்சனை சொல்லுவாங்க. அந்த இப்படி இறங்குச்சுன்னா, அதாவது இது எல்லாருமே பண்ண வேண்டியதில்லை, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அப்படி இறங்குச்சுன்னா இந்த ஷோல்டர்லேருந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டிக்கோங்க. ரொம்ப வெட்டிட்டிங்கன்னா இங்கிட்ட தூக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இது வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும், ஃப்ரண்ட்டில் மட்டும், பேக்லலாம் எடுக்காதீங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்கில் கொஞ்சம் இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த கிராஸில் எப்படினாலும் இழுத்துருவாங்க எல்லோரும். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சனு கழுத்து நிற்கும், அந்த லூஸ் வராது. சப்போஸ் கழுத்து இறங்காமல் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். அதுக்குன்னு எல்லாத்துலையும் இப்படி பண்ண வேண்டியதில்லை. நமக்கு அந்த துணி கொஞ்சம் வளவலன்னு இருக்குது, கொஞ்சம் இழுத்தா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வருதுன்னா நீங்கள் இப்படி வெட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி நல்லா ஸ்டிஃபாக காட்டன் துணி தைச்சோம்னா இப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வெயிட்டானவங்களுக்கு மட்டும்தானே? இல்லை, எல்லாருக்குமே அது இது பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு நேராக இந்த பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுதான் மெயினாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த இதுக்கு 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். சென்டரில் 2.5 இன்ச்சு தான் நான் ஷோல்டர் எடுத்திருக்கேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பட்டிக்கு ஒரு பக்கம் ஒதுங்கிடும், கிராஸ் பட்டிக்கு. மற்றதுக்கு இதில் பார்த்துக்கலாம். இதுதான் ப்ளவுஸ் துணி. இதில் எந்த அளவுக்கு நமக்கு துணி பத்துதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் கிராஸாக இருக்குது.
கரெக்டாக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுங்க. கிராஸை கனெக்ட் பண்ணி போடாதீங்க, அப்புறம் சட்டையும் ஒரு மாதிரி கோணல் ஆயிரும். போட்டுட்டோமா? இதில் நம்ம வந்து இந்த பேக்கை ஃபஸ்ட்டு போடுறோம். இந்த சைடு பேக்கை போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி தலைகீழ போடுங்க. அதாவது துணி மிச்சமாகணுன்னா இந்த மாதிரி தான் போட முடியும். இதுக்கு போக இவங்களுக்கு ஸ்லீவ் 10 இன்ச்சு இதில் வருதான்னு பார்க்கணும். கொஞ்சம் தள்ளி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீழே உங்களுக்கு துணி இவ்வளோ தான் இருக்குது, அந்த எண்டில் வச்சுருக்கேன், அதனால் கரெக்டாக வந்திருக்கு. ரைட்டாக இதில் வந்து நமக்கு பட்டி இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அந்த கிராஸ் பட்டிக்கு சப்போஸ் இதோட கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா நம்ம இந்த துணியை லைனிங்கில் இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா அந்த லூஸ் கொடுக்க சரியாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, நான் எடுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டினீங்கன்னா போதும். பேக் எடுத்தாச்சு. ஸ்லீவும் நமக்கு ஓரளவுக்கு நெருக்கி வந்துருச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த கிராஸ் பட்டிக்கு எடுப்போம் இல்லையா, அதை இதை எடுத்துக்கலாம். பத்தலைன்னா இந்த இருக்குது, இதை ஒட்டு வேணால் போட்டுக்கலாம். இப்போ கட்டிங் முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் கேட்கணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். டவுட் இல்லையா? சரி, இப்போ பேக்கு கட் பண்ணிட்டோம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். டவுட் எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்லை. சரி, இப்போ நம்ம தைக்கும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது என்கிட்ட கேளுங்க. சப்போஸ் அதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும்னா நம்ம தைக்கும்போது தப்பாக தைச்சிட்டா இதை அட்ஜஸ்ட் பண்ணலாமா என்ன எதுனாலும் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ தைக்க போகலாமா? நீங்களும் வாங்க போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வெறும் 5 அளவு தான். நான் எப்பயும் சொல்கிறது தான், அந்த 5 அளவில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். பார்த்துட்டு எந்த அளவுக்கு அது ஃபிட்டாக இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.